சீராக்க ஞானம் அதிகாரம் 18. கடவுளின் பெருமை. என்றும் வாழும் ஆண்டவரே, அண்டம் முழுவதையும் படைத்தார். ஆண்டவர் ஒருவரே நீதி உள்ளவர், அவரே தவிர வேறு எவரும் இலர். அவர் தம் கையின் அசைவினால் உலகை நெறிப்படுத்துகிறார். எல்லாம் அவருடைய திருவுள்ளத்திற்கு அடிபணிகின்றன. அவர் எல்லாவற்றிற்கும் மன்னர். தம் ஆற்றலால் தூயவற்றை தூய்மை அல்லாதவற்றினின்று பிரித்து வைக்கிறார். அவர் தம் செயல்களை அறிவிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை. அவருடைய அரும்பெரும் செயல்களை கண்டுபிடிப்பவர் யார்? அவரது பேராற்றலை எவரால் அளவிட்டு கூற முடியும்? அவரது இரக்கத்தை எவரால் முழுவதும் விரித்துரைக்க இயலும்? ஆண்டவரின் வியத்தகு செயல்களை குறைக்கவோ கூட்டவோ எவராலும் முடியாது. அவற்றை ஆழ்ந்தறிய எவராலும் இயலாது. மனிதர் அவற்றை கண்டுணர்ந்து விட்டதாக எண்ணும் போதுதான் கண்டுணர்வே தொடங்குகிறது. அவற்றை கண்டுணர்ந்து முடிக்கும் போது மேலும் குழப்பம் அடைகின்றனர். மனிதரின் சிறுமை. மனிதர் என்போர் யார்? அவர்களால் ஏற்படும் நன்மைகள் என்ன? அவர்களிடம் இருக்கும் நன்மைகள் யாவை? தீமைகள் யாவை? மனிதருடைய வாழ்நாள்களின் எண்ணிக்கை கூடி போனால் 100 ஆண்டுகள். நித்தியத்தோடு ஒப்பிடும்போது அந்த சில ஆண்டுகள் கடல் நீரில் ஒரு துளி போன்றவை, கடல் மணலில் ஒரு துகள் போன்றவை. இதனால்தான் ஆண்டவர் அவர்கள் மீது பொறுமையுடன் இருக்கிறார். தம் இரக்கத்தை அவர்கள் மீது பொழிகிறார். அவர்களின் அழிவு இரங்கத்தக்கது என அவர் கண்டறிகிறார். அளவுக்கு மிகுதியாகவே அவர்களை மன்னிக்கிறார். மனிதர் அடுத்திருப்பவருக்கே இரக்கம் காட்டுகின்றனர். ஆண்டவர் எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுகிறார். அவற்றை கண்டிக்கிறார், பயிற்றுவிக்கிறார், அவற்றுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இடையர்கள் தங்கள் மந்தையை தங்களிடம் மீண்டும் அழைத்துக் கொள்வது போல் அவரும் செய்கிறார். தாம் அளிக்கும் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வோர் மீதும் தாம் தீர்ப்புகளை ஆர்வத்துடன் தேடுவோர் மீதும் இரக்கம் காட்டுகிறார். ஈகையின் சிறப்பு. குழந்தாய், நீ நன்மை செய்யும் போது கடிந்து கொள்ளாதே. கொடைகள் வழங்கும் போது புண்படுத்தும் சொற்களை கூறாதே. கடும் வெப்பத்தை பனி தணிக்கும் அன்றோ? உனது சொல் கொடையை விட சிறந்தது. ஒரு சொல் நல்ல கொடையை விட மேலானது அன்றோ? கனிவுள்ள மனிதரிடம் இவ்விரண்டுமே காணப்படும். அறிவிலிகள் கடுஞ்சொல் கூறுவார்கள். மனம் ஒப்பாது கொடுக்கும் ஈகை அதனை பெறுவோருக்கு எரிச்சலையே கொடுக்கும். சிந்தனையும் முன்மதியும். கற்றபின் பேசு. நோய் வருமுன் உடல் நலம் பேணு. ஆண்டவரின் தீர்ப்பு வருமுன் உன்னையே ஆராய்ந்து பார். கடவுள் சந்திக்க வரும் நாளில் நீ மன்னிப்பு பெறுவாய். நோய்வாய்ப்படும் முன் உன்னையே தாழ்த்திடு. பாவம் செய்த பின் மனம் திரும்பு. நேர்ச்சியை தகுந்த நேரத்தில் செலுத்த எதுவும் தடையாய் இருக்க வேண்டாம். அதை நிறைவேற்ற இறக்கும் வரையில் நீ காத்திருக்க வேண்டாம். நேர்ச்சை செய்யும் முன் அதை கடைபிடிக்க ஆயத்தம் செய்து கொள். இதில் ஆண்டவரை சோதிப்பவனாய் இருந்து விடாதே. இறுதி நாளில் வரவிருக்கும் அவரது சீற்றத்தை நினைவில் கொள். அவர் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு பழிவாங்கும் நேரத்தையும் எண்ணிப்பார். நீ உண்டு நிறைவுற்றிருக்கும் போது பட்டினி கிடந்த காலத்தை நினைவில் கொள். உனது செல்வ செழிப்பின் காலத்தில் உன் வறுமை தேவையின் காலத்தை எண்ணிப்பார். காலை தொடங்கி மாலைக்குள் காலங்கள் மாறுகின்றன. ஆண்டவர் திருமுன் அனைத்தும் விரைகின்றன. ஞானிகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாயிருக்கின்றார்கள். பாவம் பெருகும் பொழுது தீச்செயல்களில் நின்று தம்மை காத்து கொள்கின்றனர். அறிவு கூர்மை படைத்தோர் அனைவரும் ஞானத்தை அறிவர். அதை அடைந்தோரை பேறு பெற்றவர். நாவன்மை படைத்தோர் ஞானியராகின்றனர். பொருத்தமான நீதிமொழிகளை பொழிகின்றனர். தன்னடக்கம். கீழான உணர்வுகளின்படி நடவாதே. சிற்றின்ப உணர்வுகளை கட்டுப்படுத்து. கீழான உணர்வுகளில் இன்பம்
காண உன் உள்ளத்தை அனுமதிக்கும் போது உன் பகைவரின் நகைப்புக்கு அவை உன்னை உள்ளாக்கும். அளவு மீறி உண்டு குடிப்பதில் களி கூறாதே, அதனால் ஏற்படும் செலவு உன்னை ஏழையாக மாற்றிவிடும். உன் பணப்பையில் ஒன்றும் இல்லாத போது கடன் வாங்கி விருந்துண்டு ஏழையாகாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஹோலி பைபிள் தமிழ் சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரமானது பதிவேற்றம் செய்யப்படும். நம் அன்பு கடவுளின் ஆசியும் அருளும் இன்னும் பலருக்கு கிடைக்கப்பெற ஹோலி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.